நமது அனுதின மன்னா ஊழியங்களின் வாழ்த்துக்களுடன் இன்றைய நற்செய்தி. அன்பான கீழ்ப்படிதல். இன்றைய வேதாகம பகுதி யோவான் 14 வசனங்கள் 15 முதல் 21 வரை. நீங்கள் என்னிடத்தில் அன்பாயிருந்தால் என் கற்பனைகளை கைக்கொள்ளுங்கள். நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், உங்களிடத்தில் வருவேன். இன்னும் கொஞ்ச காலத்திலே உலகம் என்னை காணாது, நீங்களோ என்னை காண்பீர்கள். நான் பிழைக்கிறபடியினால் நீங்களும் பிழைப்பீர்கள். நான் என் பிதாவிலும் நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் இருக்கிறதை அந்நாளிலே நீங்கள் அறிவீர்கள். என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கைக்கொள்ளுகிறவனே என்னிடத்தில் அன்பாயிருக்கிறான். என்னிடத்தில் அன்பாயிருக்கிறவன் என் பிதாவுக்கு அன்பாயிருப்பான். நானும் அவனில் அன்பாயிருந்து அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன் என்றார். குறிப்பு வசனம்: என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கைக்கொள்ளுகிறவனே என்னிடத்தில் அன்பாயிருக்கிறான். யோவான் 14:21. எங்கள் திருமணத்தின் போது எங்கள் போதகர் என்னிடம், நீங்கள் உங்கள் கணவரை நேசிக்கவும் மதிக்கவும் மரணம் உங்களை பிரிக்கும் வரை அவருக்கு கீழ்ப்படியவும் வாக்குறுதி அளிக்கிறீர்களா என்று கேட்டார். என் வருங்கால கணவரை ஒருமுறை பார்த்துவிட்டு நான் மெதுவாக கீழ்ப்படிவதா என்று கேட்டேன். நாங்கள் எங்கள் உறவை திருமண உறுதிமொழிகள் குறிப்பிடுவது போல குருட்டுத்தனமான கீழ்ப்படிதலை அடிப்படையாக கொண்டல்ல, மாறாக அன்பையும் மரியாதையையும் அடிப்படையாக கொண்டு கட்டியிருந்தோம். நான் கீழ்ப்படிதல் என்ற வார்த்தையின் அர்த்தத்தை சரியாக புரிந்து கொண்டு மனப்பூர்வமாய் சம்மதம் தெரிவித்த போது அந்த நிகழ்வை என்னுடைய மாமனார் தன்னுடைய கேமராவில் படம் பிடித்தார். பல ஆண்டுகளாக கீழ்ப்படிதல் என்ற வார்த்தைக்கு நான் காட்டிய எதிர்ப்புக்கும் கணவன் மனைவிக்கு இடையேயான மிகவும் சிக்கலான உறவுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்பதை தேவன் எனக்கு காண்பித்தார். கீழ்ப்படிதல் என்றால் அடிமைப்படுத்தப்பட்ட அல்லது கட்டாய அடிபணிதல் என்று நான் புரிந்து கொண்டிருந்தேன். இந்த புரிதலை வேதாகமம் ஆதரிக்கவில்லை. மாறாக வேதாகமத்தில் உள்ள கீழ்ப்படிதல் என்ற வார்த்தை நாம் தேவனை நேசிக்கக்கூடிய பல வழிகளை வெளிப்படுத்துகிறது. நானும் என் கணவரும் 30 வருட திருமண வாழ்க்கையை கொண்டாடிய போது பரிசுத்த ஆவியின் வல்லமையால் நாங்கள் கிறிஸ்து இயேசுவையும் ஒருவரையும் இன்னும் அதிகமாய் நேசிக்க கற்றுக்கொண்டிருக்கிறோம். நீங்கள் என்னிடத்தில் அன்பாயிருந்தால் என் கற்பனைகளை கைக்கொள்ளுங்கள் என்று இரட்சகராகிய இயேசு சொன்னதின் மூலம் வேத வசனங்களுக்கு கீழ்ப்படிவது அவருடன் தொடர்ந்து அன்பான மற்றும் நெருக்கமான உறவின் விளைவாக இருக்கும் என்று அவர் நமக்கு காண்பித்துள்ளார். இயேசுவின் அன்பு தன்னலமற்றது, நிபந்தனையற்றது, ஒருபோதும் வலுக்கட்டாயமானதோ அல்லது தவறானதோ அல்ல. நம்முடைய எல்லா உறவுகளிலும் நாம் அவரை பின்பற்றி கனப்படுத்தும் போது அவருக்கு கீழ்ப்படிவதை ஞானமான அன்பான நம்பிக்கை மற்றும் ஆராதனையின் விளைவாக காண பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவுவாராக. தேவனுக்கு கீழ்ப்படிவதை அன்பு மற்றும் நம்பிக்கையின் செயலாக பார்ப்பது கீழ்ப்படிதலுக்கான தேவனுடைய விருப்பத்தை பற்றிய உங்கள் பார்வையை எவ்வாறு மாற்றுகிறது? நீங்கள் அவரை நம்பலாம் என்று தேவன் உங்களுக்கு எப்படி நிரூபித்திருக்கிறார்? அன்பான இயேசுவே, வேதத்திற்கு கீழ்ப்படிவதன் மூலம் உம்மையும் மற்றவர்களையும் நேசிக்க எனக்கு உதவி செய்யும். ஆமென்.